நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற ஒரு எல் ஷேப்போ அல்லது பார்த்தீங்கன்னா சீலிங் சஜ்ஜாவோ இந்த மாதிரில வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக செம்மையாக ஃபினிஷிங் வர மாதிரி பட்டி பார்க்கலாம் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நாச்சியா டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் கிளிக் பண்ணி அதில் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் ஆப்ஷன் டச் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுறேன் இந்த மாதிரியான பயனோட தொடர்ந்து கஷ்டம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலிங்க்கும் இந்த வாலுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வருது இல்லையா, இந்த ஜாயிண்டில் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக நீட்டாக ஒரே நேராக அழகாக இருக்கிற மாதிரி பட்டி பார்க்க சொல்லி தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த பதிவு. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டு தகவல் க்ளீன் பண்ணிடணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோடு ஏற்கனவே பார்த்துட்டு இப்போ செகண்ட் கோடு பட்டி பார்க்குறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு கோடு பட்டி பார்த்தாலும் பரவாயில்ல, இல்லை செகண்ட் கோடு பட்டி பார்த்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஜாயிண்ட் வரத்துல பார்த்தீங்கன்னா கார்னரில் நல்லா ஷார்ப்பாக பட்டி உட்கார வைக்கிறதுக்கு நல்லா ஃபினிஷிங் பக்கம் வரதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பட்டி பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் வச்சுக்கோங்க பட்டியை. ஒரு கார்னரில் பட்டியை எடுத்துக்கிட்டு இப்போ நான் எப்படி பட்டி பார்க்குறேன்னு பாருங்கள். இந்த கார்னரில் எடுத்துக்கணும் பட்டி எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்டி பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கார்னரில் பட்டி வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி இழுத்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 செவத்துக்கு ஜாயிண்டில் பார்த்து நல்லா வந்து பட்டி வந்து உக்காரும், நல்லா ஷார்ப்பாக தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இழுக்கிறீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மெத்தடில் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க அது மாதிரி பண்ணாலும் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் இப்படி தான் வந்து முடிக்கணும். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னரில் பட்டி வச்சு நீங்கள் இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா அழகாக பட்டி உக்காரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் வந்து பார்த்தோன்னா பட்டி எடுத்து, அதாவது பார்த்தீங்கன்னா பட்டி பிளேடில் வந்து பார்த்தோன்னா ஒரு கார்னரில் பட்டி வச்சு நீங்கள் இந்த மாதிரி இழுங்க. நம்ம சீலிங்கில் எப்படி பட்டி பார்த்தோமோ அதே மாதிரி வால்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இழுத்தீங்கன்னா நல்லா வந்து பட்டி நல்லா ஷார்ப்பாக உட்காரும். அதாவது பார்த்தோன்னா சீலிங்க்கும் வால்ஸுக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா சீலிங்க்கும் இந்த வால்ஸுக்கு நடுவில் ஒரு ஜாயிண்ட் இடத்துல அந்த ஜாயிண்டில் வந்து பார்த்தா நல்லா வந்து பட்டி வந்து ஷார்ப்பாக உட்காரும். மேஸ்திரிங்க வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வலிவாக பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி பட்டி வைக்கிறதுல பார்த்தோன்னா நல்லா ஷார்ப்பாக நீட்டாக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்க்கும் வால்ஸ் கலர் கலருக்கும் கட்டிங் போடும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக வரும் ஃபினிஷிங்கு. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு பட்டி பார்த்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு ஷார்ப்பான ஃபினிஷிங் கிடைக்கும். நண்பர்களே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டி பார்க்க மாட்டாங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் பட்டி பார்ப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ப்பாங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். பட்டி வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தகுதியில் சென்டரில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி பட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சீலிங்க்கும் வால்ஸுக்கும் வர நடு ஜெயில் அந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் சரியாக வந்து பட்டி வந்து உட்காராது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டு பிறகு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டி பிளேடில் சென்டரில் வச்சுக்கிட்டு இது மாதிரி பார்ப்போம். ஆனால் நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்துட்டு ஃபினிஷிங் வந்து நான் எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஆனால் இங்கே இதே ஃபினிஷிங் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக பட்டி வந்து அந்த இடத்துல உட்காராது. அந்த கார்னரில் வந்து பார்த்தா பட்டி வந்து சரியாக உட்காராது. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கட்டிங் போட பார்த்தோன்னா வளைவாக தான் தெரியும். அதுக்கடுத்து நம்ம சீலிங் எப்படி பட்டி பார்த்தோமோ அதே மாதிரி பார்த்தோன்னா வால்ஸ்லேருந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பார்ப்பாங்க. அதாவது பார்த்தோன்னா சீலிங்க்கும் வால்ஸுக்கும் அந்த ஜாயிண்ட் இடத்துல அந்த ஜாயின்லேருந்து பட்டி இப்படி வச்சு இப்படி கீழே வச்சுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி பட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சீலிங்க்கும் வால்ஸுக்கும் நடுவில் அந்த கார்னர் வந்து பார்த்தோன்னா நல்லா ஷார்ப்பாக வந்து வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா பட்டி வந்து அங்கே சரியாக வந்து உட்காராது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி பட்டி பார்த்து முடிச்சிட்டோம். ஆனால் அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து சரியாக உட்காந்துருக்காது. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லேருந்து வச்சு இசுக்கு பஸ்ஸில் பட்டி தகுடு தான் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பில் உட்காரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி தகுடு எப்படி வைக்கிறோமோ முன்ன பின்ன அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வளைவாக தெரியும். நண்பர்களே பாருங்கள், நான் பட்டி பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், நான் இந்த மாதிரி பட்டி பார்த்தால இந்த இடத்துல பாருங்கள் சரியாக பட்டி உட்காரல பாருங்கள், வளைவாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறது நம்ம என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கை விரலில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி எடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விரலால் தடவுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி தடவும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை விரல் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளமாக வந்துடும். நம்ம என்ன தான் பட்டி தேய்ச்சிட்டு பெயிண்டிங் பண்ணாலும் அந்த கை விரல் வந்து அப்படியே தெரியும். அதே மாதிரி கொஞ்சம் வளைவாக தெரியும். நீங்கள் அந்த மாதிரி செய்யாமல் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பட்டி பார்த்தாலும் ஃபினிஷிங் பண்ணும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பட்டி வந்து இப்படி குறைக்க ஒரே ஒரு டைம் மட்டும் இசுங்க. ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா பக்காவாக ஷார்ப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி சீலிங்கில் ஒரு டைம் இந்த மாதிரி இசுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால்ஸில் நீங்கள் இந்த மாதிரி வந்து
ஒரு டைம் இழுங்க. ஒரு டைம் 2 டைம் நல்லா நீங்கள் வந்து பட்டி வச்சு நல்லா உட்கார வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வளைவாக தெரியாமல் பக்காவான ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி எடுத்து தடவை தேவையில்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முறையாக வந்து ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கலாம், அல்லது நான் ஃபஸ்ட்டே காமிச்சில்லையா டேரெக்டாக ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி செய்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி பார்க்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே வேலை முடிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு டைம் ஃபினிஷிங் பண்ணுறதா இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கார்னரை பட்டி வந்து உட்கார வைக்க தெரியல. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கலாம், அல்லது நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரியும் பார்க்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதே மாதிரி பாருங்கள். அதனால் 2 மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த முறையில் உங்களுக்கு வந்து பட்டி வந்து அவங்க உட்கார வைக்க தெரியுதோ அந்த முறையில் உட்கார வச்சு நீங்கள் வந்து ஃபினிஷிங் வந்து பக்காவாக முடிச்சிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சூப்பராக சொல்லி தர போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரங்க சரி இன்ஜினியரிங் சரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நல்லா நோட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பட்டி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டி தகடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசிறலாம் வந்து சுரண்டிடணும். சுரண்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பார்க்கணும். இப்போ நான் செகண்ட் கூட தான் பட்டி பார்க்குறேன் பாருங்கள். பட்டி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கமாக பட்டி பார்க்குற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இழிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டி உட்கார வச்சுருவீங்க. ஆனால் அங்கே இருக்கிற பட்டி வந்து வயிற்று எடுக்க தெரியாது. நான் அதுதான் சொல்ல போகிறேன். பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்ஸில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி பட்டி பாருங்கள். ஒரு பக்கம் பட்டி பார்த்து முடிச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் பட்டி பார்க்கணும். உங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த பக்கம் பார்த்த மாதிரி இந்த பக்கம் நம்ம இப்படி பட்டி பார்ப்போம். இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தோன்னா இந்த கார்னரில் அந்த முனையில் வந்து பார்த்தோன்னா பட்டி வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து பார்த்தோன்னா நிறையா உட்காந்துருக்கும். பாருங்கள் எப்படி வளைவாக தெரியுது பாருங்கள். நம்ம வந்து பார்த்தோன்னா அதை தேய்ச்சிக்கலாம் சொல்லி விட்ருவாங்க சில பேர். ஆனால் தேய்க்கும் போது பார்த்தோன்னா அது உடஞ்சிடும். அதனால் பார்த்தோன்னா அந்த பட்டி வந்து நம்ம க்ளீனாக வந்து பார்த்தோன்னா தேய்ச்ச மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபினிஷிங்லேயே கொண்டு வரும். அதாவது பட்டி பார்க்கும்போதே வரணும். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் 2 சைடு வந்து பார்த்தோன்னா மாற்றி பிளேடு போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி நிற்கும் தான். அந்த பட்டி வந்து நிற்காமல் க்ளீனாக எடுக்கிறது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேடை வந்து இந்த மாதிரி நீங்கள் சாய்ச்ச மாதிரி பிடிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் இருக்கிற பட்டியை வந்து வயிற்று எடுக்கிறது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பட்டி பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாய்வாக பிடிச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா அதில் இருக்கிற பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மேலேருந்து கீழே இருக்கும்போது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி கீழே இருந்து மேலே இழுத்தீங்கன்னா ரைட் சைடில் பிளேடு வந்து மேலே போகணும். பாருங்கள் மேலே போகுது பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் மேலேருந்து கீழே இருக்கும் போதில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து கீழே வரணும். இந்த மாதிரி நீங்கள் மேலேருந்து கீழே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நுனி வந்து பார்த்தீங்கன்னா கீழ் சைடாக இருக்கணும். அதே கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் நீங்கள் பட்டி பார்க்கணும். மேலேருந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நுனி பிளேடு கீழே வர்ற மாதிரியும் கீழே இருந்து இருக்கும்போது நுனி பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர்ற மாதிரியும் பார்க்கணும். அது மாதிரி நீங்கள் 2 சைடு மாற்றி நீங்கள் இழுத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இடத்தெல்லாம் நீங்கள் வந்து தேய்ச்ச மாதிரி நல்லா க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பக்கா நேராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் பட்டியே இல்லை பாருங்கள். எந்த அளவுக்கு ஷார்ப்பாக நேராக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு வளைவும் இல்லை. அதே மாதிரி பட்டியும் இல்லை. நம்ம பட்டி பார்த்துட்டு வாட்டர் ஷீட்டு போட்டு தேய்ச்சா எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு ஷார்ப்பாக. அதே மாதிரி நண்பர்களே ஒரு எல் ஷேப் இருக்கிற வால்ஸில் வந்து எப்படி பட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கிற ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப் இருக்கிற வால்ஸில் இந்த ஜாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பட்டி உட்கார வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சீலிங்கில் பார்த்த மாதிரி தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதையும் காட்டுறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பட்டி பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து உட்காராது. அந்த ஜாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து சரியாக உட்காராது. நான் அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனையில் எடுத்து நான் சொல்கிற மாதிரி இப்போ இந்த மாதிரி பட்டி பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனையில் பட்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்படி இழுத்தா போதும். ஒரே பிளேடு தான் நல்லா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டி உட்காரும். ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். அதேமாதிரி நண்பர்களே இந்த வால்லையும் அதே மாதிரி பட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு ஒரு முனையில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி இழுத்தா போதும். 2 செவுத்துக்கும் நடுவில் ஜாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக உட்காரும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக ஒரே நேராக அழகான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 2 எல் ஷேப்புக்கும் நீங்கள் தனித்தனியாக கலர் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டை நீங்கள் கட்டிங் போடுறது ரொம்ப எளிமையாக ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருக்காக நேராக இருக்கும். பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். நிறைய பேர் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டி பார்க்காம அந்த ஷார்ப்பாக இருக்கிற அந்த 2த்துக்கு ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விரலால் பட்டி வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. அதுக்கடுத்து நண்பர்களே நீங்கள் வால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி நீங்கள் செகண்ட் கோடு பார்க்கும்போது குறுக்கு இழுக்கும் போது நீங்கள் இழுத்துன்னு போயிட்டு நீங்கள் ஏறினே அந்த கார்னரில் பட்டி பார்த்துக்கிறீங்களே அதில் போயிட்டு இழுத்து பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டே எங்கேயும் தெரியாது. பார்க்குறதுக்கு ஒரே லெவலாக ஒரே மட்டமாக
ஜாயிண்டே இல்லாத மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து தேய்ச்சி மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கடுத்து நண்பர்களே இந்த பேட்சை முடிச்சுட்டு அதுக்கடுத்து பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்ததே அதே மாதிரி இங்கேருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு இது மாதிரி ஜாயின் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் வந்து ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜாயிண்டே இருக்காது. பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து தேய்ச்சி மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். நண்பர்களே எந்தெந்த இடத்துல எப்படி பட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில தகவல் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நாச்சியா டியூஷன் சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான பயனுள்ளதுக்கு தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.